ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 6th சோசியல் டேர்ம் 1, அதாவது குடிமையியல் தலைப்பில் முதல் பாடம் பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி: பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கின்றோம். இதுவே டேஷ் எனப்படும். ஆன்சர்: பன்முகத்தன்மை. பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கின்றோம். இதுவே பன்முகத்தன்மை எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியா ஏறத்தாழ் டேஷ் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ஆன்சர்: 5000. இந்தியா ஏறத்தாழ் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. அடுத்த கேள்வி: டேஷ் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். ஆன்சர்: கண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர்: துணை கண்டம். இதில் துணை காண்டம்னு போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். துணை கண்டம். இந்தியா என்பது துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் டேஷ் கூறுகள் தான் தீர்மானிக்கிறது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவியல் மற்றும் காலநிலை. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின்: மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது எது போன்ற தோட்ட பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பி மற்றும் தேயிலை. மலைப்பகுதியில் நிலவும் காலநிலையானது எது போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளதுன்னா காப்பி மற்றும் தேயிலை. அடுத்த கேள்வி: இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? ஆன்சர்: மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி? ஆன்சர்: ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். நெக்ஸ்ட் கொஸ்டின்: மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் எதை பெரிதும் சார்ந்துள்ளது? ஆன்சர்: இயற்கை நிலை மற்றும் காலநிலை. மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளது. அடுத்த கேள்வி: டேஷ் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். ஆன்சர்: சமூகம். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின்: மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு எது ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது? ஆன்சர்: சமுதாயங்கள். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? ஆன்சர்: குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். அடுத்த கேள்வி: குடும்பத்தின் இரு வகைகள்? ஆன்சர்: கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம். குடும்பத்தின் இரு வகைகள்: கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம். மதச்சார்பற்ற நாடு எது? ஆன்சர்: இந்தியா. மதச்சார்பற்ற நாடு. ஆன்சர்: இந்தியா. அடுத்த கேள்வி: இந்தியாவின் முக்கிய அடிப்படை உரிமை யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதத்தை பின்பற்ற முழு சுதந்திரம் உண்டு. இந்தியாவின் முக்கிய அடிப்படை உரிமை மதத்தை பின்பற்ற முழு சுதந்திரம் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியா பல்வேறு விழாக்களின் டேஷ் ஆகும். ஆன்சர்: தாயகம். இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க டேஷ் நாடு. ஆன்சர்: கலாச்சாரம். அதாவது இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு. அடுத்த கேள்வி: இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளையும் எத்தனை பிற மொழிகளையும் கொண்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 122 முக்கிய மொழி மற்றும் 1599 பிற மொழி. இந்தியா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்தியாவின் 4 முக்கிய மொழி குடும்பம் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தோ ஆரியன், இரண்டாவது திராவிடன், மூன்றாவது ஆஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் சீன திபெத்தியன்.
இந்த 4 மொழியும் வந்து 4 முக்கிய மொழி குடும்பம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து சீன திபெத்தியன். நெக்ஸ்ட் கொஷின், பழமையான திராவிட மொழி எது? ஆன்சர் தமிழ் மொழி. பழமையான திராவிட மொழி தமிழ் மொழி. அடுத்த கேள்வி பொறுத்துக. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள், அதாவது 2011 கணக்குப்படி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்தி 43.63% இருக்குது. இந்தி வந்து 43.63%. நெக்ஸ்ட்டு வங்காளம் 8.30%. வங்காளம் 8.30%. தெலுங்கு 6.93%. தெலுங்கு 6.93%. அடுத்ததாக மராத்தி 4வது இடத்துல மராத்தி 7.9%. அடுத்து தமிழ் 5வது இடத்துல 5.89%. அடுத்த கேள்வி, 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ டேஷ் ஆண்டுகள் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300. அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 22. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் மொழி எந்த ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2004. இது வந்து குரூப் 4ல் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் இந்த செம்மொழி மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. அதாவது செம்மொழி எப்பப்போ அறிவிச்சாங்க அப்படின்றதுக்கான பொறுத்துக. முதல் கேள்வி, சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் கட்டிடக்கலை. ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா கலை மற்றும் கட்டிடக்கலை. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60%. இந்தியாவில் தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய காலங்களில் எது வழிபாடு மற்றும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடனம். பண்டைய காலத்தில் வந்து வழிபாடு, மகிழ்ச்சி, நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாக நடனம் கருதப்பட்டது. அடுத்த கேள்வி, நமது உயர்ந்த பண்பாடு எதன் மூலம் வெளிப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நடனங்கள். நமது உயர்ந்த பண்பாடு இந்திய நடனங்கள் மூலம் வெளிப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் இசை வடிவங்கள் யாவை? ஆன்சர் இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. இதெல்லாம் இந்த 6 சேர்த்தது இந்தியாவோட இசை வடிவமாகும். அடுத்த கேள்வி, மாநிலங்களின் முக்கிய நடனங்களை பொறுத்துக. ஆன்சர் வட இந்தியா கதக், அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூரி, ஒடிசி, கர்நாடகா யக்ஷகானம், கேரளா கதகளி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம். இந்த அனைத்தும், அதாவது இது எல்லாமே வந்து முக்கிய ஒரு மாநிலத்தோட முக்கிய நடனங்களாகும்.
அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அடுத்த கேள்வி, கேரளாவில் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர், தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். அடுத்த கேள்வி, பஞ்சாபின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. நெக்ஸ்ட் கொஷின், ஃப்ரெண்ட்ஸ் இது குஜராத் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி. குஜராத் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பா மற்றும் தாண்டியா. குஜராத்தோட புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் கார்பா மற்றும் தாண்டியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜஸ்தானின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்பே விழா மற்றும் கூமர். கல்பே விழா மற்றும் கூமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உத்தரப்பிரதேசம் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசலீலா. உத்தரப்பிரதேசத்தில் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் ராசலீலா. நெக்ஸ்ட்டு, உத்தரகாண்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா சோலியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஸ்ஸாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹி. அஸ்ஸாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் பிஹி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் டேஷ் என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்று கூறிய நேரு எந்த நூலில் அதனை குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித். தென் லாஸ்ட் கொஸ்டின், மொழியியல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. மொழியியல் என்பது மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த பன்முகத்தன்மையினை பற்றி அறிவோன்ற டாப்பிக்கு முடிஞ்சிருச்சு. லைன் பை லைன் கொஷினாக நான் கொடுத்துருக்கேன். இதில் உள்ள கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். பட் நீங்கள் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிவிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸும் புரியும், எக்ஸாம்லேயும் ஈஸியாக ஞாபகம் வரும். தொடர்ந்து லைன் பை லைன் கொஷின் எல்லா டாப்பிக்குக்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.